நான் ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். விடுமுறைக்காக வந்திருந்தபோது 1 மணி நேரம் என் அப்பாவுடன் வங்கியில் கழித்தேன். ஏனெனில் அவர் கொஞ்சம் பணம் மாற்ற வேண்டியிருந்தது. என்னால் அமைதியாக இருக்க முடியாமல் ஒரு அறிவுரையை கூற முற்பட்டேன். அப்பா, நீங்கள் ஏன் உங்கள் இணைய வங்கியை செயல்படுத்தக்கூடாது என கேட்டேன். நான் ஏன் அதை செய்ய வேணும் என்று கேட்டார். சரி, நீங்கள் பணமாற்ற போன விஷயங்களுக்கு இங்கே 1 மணி நேரம் செலவிட வேண்டியதில்லை. உங்கள் ஷாப்பிங்கை ஆன்லைனில் கூட செய்யலாம். எல்லாம் மிகவும் எளிதாக இருக்கும் என்றேன். நெட் பேங்கிங் உலகின் அவரை கொண்டு போக சொன்னதால் நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். அவர் கேட்டார், நான் அவ்வாறு செய்தால் நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதில்லை. ஆமாம், நான் சொன்னேன். மளிகை ஜாமான்கள் கூட இப்போது வாசலில் எப்படி வழங்க முடியும் என்பதையும், அமேசான் போன்ற நிறுவனங்கள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் எவ்வாறு வழங்குகிறது என்பதை நான் அவரிடம் சொன்னேன். அவரது பதில் என்னை பேச விடாமல் என் நாக்கை கட்டியது. அவர் கூறினார், நான் இன்று இந்த வங்கியில் நுழைந்ததிலிருந்து எனக்கு 4 நண்பர்களை சந்தித்தேன். இப்போது என்னை நன்கு அறிந்த ஊழியர்களுடன் சிறிது நேரம் உரையாடினேன். நான் தனியாக இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். இதுதான் எனக்கு தேவையான நிறுவனம். நான் தயாராகி வங்கிக்கு வர விரும்புகிறேன். எனக்கு போதுமான நேரம் இருக்கிறது. அதுதான் விரும்பும் மனத்தொடர்பு மட்டுமல்ல, நெருங்கியவர்களுடன் நேரடி தொடர்பு. 2 வருடங்களுக்கு முன்பு நான் நோய்வாய்க்கப்பட்டேன். நான் பழங்களை வாங்கும் கடை உரிமையாளர் என்னை பார்க்க வந்து என் படுக்கையில் உட்கார்ந்து என் நிலையை கண்டு அழுதார். உங்க அம்மா தனது காலை நடைப்பயணத்தில் சில நாட்களுக்கு முன்பு கீழே விழுந்தபோது உள்ளூர் மளிகை கடைக்காரர் ஒருவர் தான் அவளை பார்த்தார். நான் வசிக்கும் இடத்தை அவர் அறிந்ததால் உடனடியாக அவரது காரில் நம் வீட்டுக்கு வந்து அழைத்து சென்றார். எல்லாம் ஆன்லைனில் மாறினால் எனக்கு அந்த மனித தொடர்பு இருக்குமா? எல்லாவற்றையும் எனக்கு வழங்குவதற்கும் நேர செலவழிக்கவும் எனது கணினியுடன் தொடர்பு கொள்ளும்படி என்னை ஏன் கட்டாயப்படுத்த வேண்டும்? நான் விற்பனையாளரை மட்டுமல்லாமல் நான் கையாளும் நபரை அறிய விரும்புகிறேன். இது உறவுகளின் பிணைப்புகளை உருவாக்குகிறது. அமேசான் இதெல்லாம் வழங்குகிறதா? தொழில்நுட்பம் வாழ்க்கையல்ல. மக்களுடன் நேரத்தை செலவிடுங்கள், சாதனங்களுடன் அல்ல. நீதி, அன்பு வியாபாரம் அல்ல, அது வாழ்க்கையின் அங்கம்.